நேத்ரா டிவியின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய செவ்வாய் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இந்த இரண்டாவது கலந்துரையாடல் பகுதி மற்றும் ஒரு சிறப்பான ஒரு பகுதியாக மாறப்போகின்றது. இன்றைய நாளில் நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போவது இணைய வழியினூடாக பிரபல இந்திய பாடகி ஒருவரை. இவருடைய குரலில் வந்த பாடல்கள் கிட்டத்தட்ட பல ஹிட்டான பாடல்கள், இன்னும் ரசிகர்கள் முணுமுணுக்கின்ற பாடல்களாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த பாடல்கள் பேசப்படுகின்ற சில பாடல்களாகத்தான் காணப்படுகின்றது. மொழி கடந்து ரசிக்கின்ற பாடல்கள் சிலவற்றையும் இவர் பாடியிருக்கின்றார். யார் பிரினிதா அந்த பாடகி? இன்றைய நாள் நாங்கள் நினைச்சுக்கொள்ளலாம். யார் அந்த பாடகி நாங்கள் சொல்லலாம். அதுக்கு முதல்ல இந்த அம்சம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை எங்களுடைய ரசிகர்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கும் அதிகமாக சினிமா இசைத்துறையில் பல ஹிட்டான பாடல்களை வழங்கிய ஒரு பாடகி தான் ரீட்டா தியாகராஜன். தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அவருடைய குரல் வசீகரிக்கக்கூடிய அந்த குரலுக்கு ரசிகர்களாக பலர் இருக்கிறார்கள். ஆகவே அவரைத்தான் நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். சரி, வணக்கம் ரீட்டா. எப்படி இருக்கீங்க? இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுலையும் நேத்ரா டிவி மார்னிங் ஷோ நேயர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் ஆச்சு நான் ஸ்ரீலங்கா விசிட் பண்ணி. ஸ்ரீலங்காவில் நிறைய இடங்கள் வந்திருக்கேன். நிறைய நண்பர்கள், நிறைய இசைக்கலைஞர்கள்லாம் மீட் பண்ணியிருக்கேன். கடைசியாக நான் 2019 ஜாஃப்னால ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக வந்தேன். அதுக்கப்புறம் கோவிட் அது இதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவுக்கு வர முடியாமையே தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அங்கே ஒரு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி பண்ணணுங்கிற ஒரு நிச்சயமாக ஒரு ஆசை இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் சந்திப்போம்னு நினைக்கிறேன். அதர் தென் தட் இசை பயணம் அப்படின்னு பார்க்கறச்சே எல்லா சிங்கர்ஸ்க்குமே ஐ திங்க் இட் இஸ் அ டைம் ஆஃப் சேஞ்ச். ஆஃப்டர் கோவிட் அந்த ஒரு தருணத்துக்கு அப்புறம் மியூசிக் உலகமும் சரி, திரை உலகமும் சரி, வேற ஒரு டைரெக்ஷன் எடுத்துட்டு எல்லாரும் போயிட்டுருக்கோம். விச் இஸ் வேற நம்ம என்ன சொல்லலாம்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இண்டிபெண்ட் மியூசிக் தனியாக வளர்ந்துட்டுருக்கு. சில டைப்ஸ் ஆஃப் நியூ ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் எமர்ஜ் ஆயிருக்கு. ஸோ ஐ வுட் சே எனக்கு பர்சனலாக த எக்ஸ்ப்ளரேஷன் இஸ் மோர் இன்டு, இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா all musicians were kind of forced into working by themselves. அதனால நானே மியூசிக் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வீட்லேயே ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், we had to venture into other directions. ஸோ அதனால் நிறையா வேறு விதமான விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ஐ பின் லேர்னிங் நியூ ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக், லேர்னிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அந்த மாதிரி விதத்தில் நிறைய கவர் சாங்ஸ், நிறைய ரீல்ஸ் த்ரூ இன்ஸ்டாகிராம், த்ரூ யூடியூப், நிறைய அட்டெம்ப்ட்ஸ் அட் அதர் ஜானர்ஸ் அண்ட் அதர் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் அதெல்லாம் போயிட்டுருக்கு. இட்ஸ் அன் எக்ஸைட்டிங் ஃபேஸ், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபேஸ். லெட்ஸ் see where it goes. நிச்சயமாக ரீட்டாவை பொறுத்த மட்டில் அதிகமாக இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு இசை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இவருடைய முதல் பாடல் பிரணி பாடல் பாடியிருக்கிறாங்க. டி இமானினுடைய இசையில் தான் பாடல் வந்திருந்தது. அதுவும் 2005ஆம் ஆண்டு ஆணை திரைப்படத்துக்காக வந்திருந்தது. அந்த பாட்டு ஹிட்டான ஒரு பாட்டு. அதிகமாக பெண்களினுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக அந்த பாடல் இன்னும் இருக்குது. ரீலாக கூட, சோஷியல் மீடியா ரீலாக கூட காணப்படுதுதான் எந்த வருங்கால வீட்டு காரணி பாட்டு. இந்த ரீட்டாவினுடைய குடும்பம் இதுவும் இசை பின்னணி கொண்ட ஒரு குடும்பம் என்று சொல்லலாம். எனவே ரீட்டா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய இந்த ஆரம்ப காலம், இந்த இசை ஜேர்னி எவ்வாறு ஆரம்பமானது? மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே ஒரு எக்ஸ்போஷர் இருந்ததுன்னு சொல்லலாம். நான் ரொம்ப சின்ன வயசுலேயே மியூசிக், கர்நாடிக் மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் அதுக்கு காரணமும் என்னென்னா, வீட்டில் எல்லாருக்குமே ஒரு மியூசிக்கல் இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் உண்டு. எங்கள் அம்மா ஒரு கர்நாடிக் கிளாசிக்கல் வீணா பிளேயர், இப்போ கூட வாசிக்கிறாங்க. அவங்களுக்கு 8 years ஆச்சு. ஷீஸ் அ கமர்ஷியல் ஆர்டிஸ்ட், ஷீஸ் அ பெயிண்டர். இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்ரி டே ஷி ப்ராக்டிசஸ் ஹர் வீணா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அந்த அவங்க பண்ணுற ப்ராக்டிஸில் பாதி பண்ணால் கூட நமக்கெல்லாம் இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல்ங்கிற மாதிரி. ஸோ ஷி ஹஸ் ஆல்வேஸ் பின் அன் இன்ஸ்பிரேஷன். வீட்டில் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் மியூசிக்கலி இன்க்ளைன். சிஸ்டர் பாட்டு கற்றுன்னு இருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்தே கர்நாடிக் மியூசிக் கற்றுருக்கேன். அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி மியூசிக் படிச்சிருக்கேன். அண்ட் தென் காலேஜ் டைமில் லாட்ஸ் ஆஃப் லைட் மியூசிக் இன்ஃப்ளூயன்சஸ், வெஸ்டர்ன் மியூசிக் இன்ஃப்ளூயன்சஸ், எல்லா விதமான இன்ஃப்ளூயன்ஸுமே எப்போவுமே நம்மளை சுற்றி எப்போவுமே அந்த மியூசிக் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ்லேயும் தப்பிக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ
நம்ம கற்றுக்க ஆரம்பித்தது கர்நாடிக் கிளாசிக்கல்னு இருந்தாலும் எப்போவுமே வந்து ஒரு லைட் மியூசிக் கேட்காம நம்ம யாரும் வளரல. ஸோ வந்து சின்ன வயசுலேருந்தே சரி 80s ராஜா சார் படங்கள் பாடல்கள் எல்லாமே கேட்டு 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 ஊறி போய் தான் வளர்ந்துருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் 90s வந்து ஏஆர் ரஹ்மான் சார் சாங்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், வித்யாசாகர் சார் எல்லா சாங்ஸும் கேட்டு 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 நமக்கே அதில் வந்து அதுலேருந்து வெளில வர முடியாதுங்கிற மாதிரி ஒரு எப்போவுமே ஒரு மியூசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு முதல்ல ஒரு பாட்டு கொடுத்தது, எனக்கு பிளேபேக் சிங்கர்ங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததுன்னு சொன்னோன்னா டி இமான் சார் தான். ஆணைங்கிற படத்துக்கு வந்து எந்தன் வருங்கால வீட்டுக்காரனேன்னு அந்த ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு சாங், அதுதான் என்னோட முதல் பாடல் ரொம்ப ஒரு பயத்தோட ரொம்ப ஒரு டவுட்டோட பாடின பாடல் தான். பட் ரொம்ப க்யூட்டாக அமைஞ்ச ஒரு பாடல். இப்போ கூட நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து யங் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி கேட்குற மாதிரி ஒரு பாடல். எந்தன் வருங்கால வீட்டுக்காரனே என்ன கட்டிக்க வேணும்னு கண்டிஷன் சொல்லுறேன் கேட்குறியா, அந்த அதிர்ஷ்டக்கார யாருன்னு சொல்லுறியா, எந்தன் வருங்கால வீட்டுக்காரனே பார்க்க அழகா பளிச்சுன்னு இருக்கணும், பார்த்ததும் நெஞ்சில பட்டாசு கொளுத்தணும், வருங்கால வீட்டுக்காரனே என்னுயிர் அவனாக அவனுயிர் நானாக, நீயாக நானாக நாமாக வாழணும் வாழணும். இந்த பாட்டை இப்போ பாடும்போது இன்னைக்கு கூட இது ரெலவெண்ட்டாக இருக்கும். எனி யங் ரொமான்டிக் கப்புள் வில் ரிலேட் டு தி சாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு சாங். நிச்சயமா இந்த பாடல் வந்து பல பெண்களினுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இன்னும் காணப்படுது தான் ஸ்பெஷலான ஒரு விஷயம் பிரணீதா. குறிப்பாக இந்த ரீட்டா வந்து இன்றைக்கு நிறைய பாடலை எங்களுக்கு பாட போறாங்க. அதாவது பாடல் பாடுறதுக்கு தயாரா இருக்காங்க. இணைத்து கொண்டு நாங்க பாடலுக்கு காட்டி அது வந்து அர்த்தமே இருக்காது. அவங்க பாடின பாடல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் தான். மீண்டும் டி இமான் அவர்களுடைய இசையில் வந்த திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்தினுடைய ஒரு பாடல் கண்ணுக்குள் ஏதோ பாடல். அந்த பாடலினுடைய ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் அந்த பாடலை பாடிட்டு நீங்க ஷேர் பண்ணலாமே ரீட்டா. இந்த பாட்டுல ஒரு ஃபியூ வரிகள் பாடிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். கண்ணுக்குள் ஏதோ கண்ணுக்குள் ஏதோ கனவுகள் தட்டி தட்டி தீர்க்கிறதே, நெஞ்சுக்குள் ஏதோ நெஞ்சுக்குள் ஏதோ காலடி சத்தம் ஒன்று கேட்கிறதே, உன்னுயிர் வந்து எந்தன் உயிர் தொட்டது, உன்னுலகமே உன்னால் மாறிவிட்டது, கண்ணே சொல்லியதுதான் காதல் என்பதுதான், கண்ணுக்குள் ஏதோ கண்ணுக்குள் ஏதோ கனவுகள் தட்டி தட்டி தீர்க்கிறதே, நெஞ்சுக்குள் ஏதோ நெஞ்சுக்குள் ஏதோ காலடி சத்தம் ஒன்று கேட்கிறதே. இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் இது லைக் எனக்குமே பர்சனலாக நான் பாடின சாங்ஸ்லலாம் பார்க்கும்போது இது ரொம்ப எனக்கு இப்போ பாடும்போது கூட எனக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் ஒரு ஃபீலிங் கொடுக்குற ஒரு சாங். அண்ட் இந்த சாங் என்னென்னா இந்த படமும் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ண டைம் வந்து எனக்கு எக்ஸாக்டாக நினைவு இருக்குது. பிகாஸ் அப்போ இமான் சாருக்கு நிறைய ரெக்கார்டிங்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஸோ அப்போ கூப்பிட்டுருந்தாரு. நான் வந்து ஸ்டுடியோக்குள்ளே போயிருந்தேன். இந்த சாங்குக்கு அப்படிலாம் தெரியாது, ரெக்கார்டிங்க்கு கூப்பிட்டாங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஸோ அங்கே போயிட்டு என்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஸ்டுடியோ என்டர் பண்ணுறேன். அங்கே தனுஷ் சார் உட்காந்துருந்தார். மை ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் தனுஷ் சார். அண்ட் ஹி ஆல்சோ செட் இந்த மாதிரி சாங் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் அந்த படத்தை பற்றி ஒரு சினாப்சிஸ்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணோம். அண்ட் விஜய் யேசுதாஸ், அஃப்கோர்ஸ் as you all know, he is the male singer and he also made it sound so beautiful. and இப்போ கேட்டால் கூட இந்த பாட்டு வந்து ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் சாங்ஸ் சொல்லணும்.
அது மட்டும் இல்லை, இந்த சாங் பாடி பேக் டு பேக் 3 சாங்ஸ் எனக்கு அப்படியே கண்டினியூஸாக வந்து தனுஷ் படங்களில் பாடுற மாதிரி கிடச்சிது. கண்ணுக்குள் ஏதோ ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜாக்கு ஒரு நாளைக்குள் எத்தனை கனவு அந்த சாங் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் அப்படியே வந்து பட்டறையில் வந்து இன்னொரு சாங் ஃபார் யுவன் சங்கர் ராஜா ஃபார் தனுஷ் மூவி, அதுவும் அதே மாதிரி ஒரு ஹேட்ரிக் மாதிரி அமைஞ்சது. ஸோ தட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மெமரி. சரி, திருவிளையாடல் ஆரம்பம் அந்த பாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமைஞ்சிருந்ததுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போது. சரி, அதே போல் தான் இன்னும் ஒரு திரைப்படம் யாரடி நீ மோகினி திரைப்படம், யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய அந்த இசையில் நீங்கள் பாடிய ஒரு பாடல், அதுவும் தனுஷுக்காகத்தான் நீங்கள் பாடியிருக்கிறீங்க. சரி, அந்த பாடல் நான் கூட கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது. கோகுல் சொன்னதுமே வந்து நீங்கள் பாடியிருக்கிறீங்க. ஒரு நாளுக்குள் எத்தனை கனவு, எனக்காக கொஞ்சம் பாடலாம், உங்களுடைய ரசிகர்களுக்காகவும் ஒரு சில வரிகள் பாடுங்க. பாடல் குறிப்பாக பாடகி ரீட்டாவை நாங்கள் இணைய வழியூடாக இணைத்து இந்த கலந்துரையாடல் பகுதியை அப்படியே நகர்த்தி கொண்டு இருக்கின்றோம். சிறப்பாக பாடல்கள் இசை மழையாக வந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். கேட்டதுமே பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு இந்த பாட்டில் வந்து பிரணிதா ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு ஆண், அதாவது ஒரு காதலன் வந்து சொல்றார், நடை உடை பாவனை என்று இந்த வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீ ஏற்படுத்தி தந்துட்டீங்க, நீங்க உண்மையில காதலா இல்லாட்டி கடவுளான்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கிற நேரம் ஆறுதல் படுத்துற மாதிரி அந்த ரீட்டாவினுடைய குரல்ல அந்த பாடல் வந்திருக்கும். அவங்க பாடின பாடல்ல சூப்பர் டூப்பர் ஹிட்னா மொழி கடந்து ரசிக்கக்கூடிய ஒரு பாடல் தான் வில்லு திரைப்பட பாடல், தளபதியினுடைய பாடல் வாடா மாப்பிள்ள. யாருமே எந்த மொழியை சார்ந்தவர்களும் அந்த பாடலை ரசிப்பாங்க. இப்போ ரீட்டாவே அந்த பாடலை பாட சொல்லலாம். பாட சொல்லிட்டு அதோட அந்த பாடல் பற்றி நிறைய அனுபவங்கள் இருக்கும், அவற்றையும் ரீட்டா எங்களோட பகிர்ந்து கொள்ளலாமே. ஸ்டைல்லேயே அமைஞ்சதுனால சின்னலீஸ் மக்கள் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அண்ட் எப்போவுமே இந்த சாங்கை நான் ஸ்ரீலங்காவில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு தடவை இல்லை 2 தடவை அந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ரிக்வெஸ்ட் வரும். அந்த அளவுக்கு ஒரு எனக்கு பாப்புலாரிட்டி தேடி கொடுத்த ஒரு பாட்டு இது. அதுவும் கேட்கவே வேண்டாம், வில்லு படத்தில் வந்து தளபதி அவருக்காக வந்து இந்த பாட்டு அமைஞ்சதில் வந்து பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. எனக்கு டிஎஸ்பி எனக்கு கொடுத்த ஹிட்ஸில் இது மிக முக்கியமான ஒரு ஹிட்டுன்னு சொன்னோம். அவர் எனக்கு கொடுத்த இன்னொரு மிகப்பெரிய ஹிட்டு வந்து கண்டிப்பாக கந்தசாமி படம் அலேக்ரா, அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். பட் வாடா மாப்பிள்ள தான் வந்து எனக்கு ஸ்டேஜில் மேக்ஸிமம் ஃபன் அண்ட் ஸ்டேஜில் மேக்ஸிமம் கிளாப்ஸ் வாங்கி கொடுத்த பாட்டுனா கண்டிப்பாக வாடா மாப்பிள்ள சொல்லணும். இந்த பாட்டை வந்து நிறைய மேல் சிங்கர்ஸ் வந்து என்னோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரிஜினல் மேல் சிங்கர் வந்து டிப்பு பாடியிருந்தாரு. டிப்புவோட சேர்ந்து நான் பல மேடைகளில் இந்த பாட்டு பாடியிருக்கேன். அண்ட் வேறு நிறைய மேல் சிங்கர்ஸ் கூட சேர்ந்து பாடியிருக்கேன். அண்ட் எப்போவுமே இட்ஸ் அ ஃபன் இன்ட்ராக்ஷன் ஃபார் எவ்ரிபடி, ஃபார் த மியூசிஷியன்ஸ். அண்ட் அதில் அந்த வடிவேல் சரோட டைலாக்ஸ் வேறு வரும். அந்த எப்படி அப்படி பல்லே பல்லே, அந்த பல்லே பல்லே கோரஸ் வரும், வடிவேலு சார் டைலாக்ஸ் எல்லாம் வரும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் அ fun, super duper fun event on stage when we sing Vada Mappila. So a huge thanks to DSP for this beautiful song.
உங்களுடைய பாடல்கள், உங்களுடைய இனிய குரலால் ஹிட்டான பல பாடல்களை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் பேசலாம். இணைய வழியினூடாக இந்த குறுகிய நேரம் எங்களோடு இணைந்து கொண்டதற்கு நன்றி. குறிப்பாக நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு இருக்குது, நிறைய பாடல்கள் பாட வைக்கிறது கூட எங்களுக்கு ஆசையாக தான் இருக்குது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் நிச்சயமாக இதை போன்ற ஒரு இணைய வழியில் உங்களை இணைச்சு கொண்டதுக்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய இந்த இசை பயணம் சிறப்பாக அமைய வேண்டும், தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும். உங்களுடைய பாடல்கள் என்றும் ட்ரெண்டாக அனைவருமே முணுமுணுக்கக்கூடிய பாடல்களாக மாற வேண்டும். நன்றி ரீட்டா, எங்களோடு இணைந்து கொண்டதற்கு. இந்த காலை பொழுதில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய கலந்துரையாடல் பகுதியிலே இணைய வழியினூடாக இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லார்கிட்டயும் என்னோட இசை பயணம் என்னோட பாடல்கள் எல்லாம் ஷேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நேத்ரா டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி, வணக்கம். இதுவரை நேரமும் எங்களுடைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய 2வது பகுதியை இணைய வழியினூடாக சிறப்பித்திருந்தாங்க பாடகி ரீட்டா தியாகராஜன். சரி, மிக்க நன்றி எங்களோட நீங்கள் இணைந்து கொண்டமைக்காக. உங்களுடைய அந்த பொண்ணான அந்த டைமை வந்து எங்களோட நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீங்க இந்த டைமில். சரி, வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியும் கோகுல் நாங்கள் இந்த அளவோட நாங்கள் நிறைவு செய்வதற்கான நேரம் நெருங்கி இருக்கிறது. இன்றைய தினம் இடம்பெற்ற அத்தனை அம்சங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய அம்சங்களாக அமைந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்களும் விடைபெற இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் பணியாற்றிய தொழில்நுட்ப உத்தியோகர்கள், கேமரா உத்தியோகர்கள், இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கோணேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி நாங்கள் இருவரும் விடைபெறுகின்றோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.